ஹலோ வணக்கம் மக்களே. இந்த டீச்சிங் எபிசோடில் நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து சிங்களத்து சின்ன குயிலே அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் ஃப்ரம் த மூவி புன்னகை மன்னன். படம் வெளிவந்த வருடம் வந்து 1986. கே பாலச்சந்தர் அவர்களோட டைரக்ஷனில் கமல்ஹாசன் அப்புறம் ரேவதி அவங்க நடித்த படம். பாடல் மியூசிக் வந்து இளையராஜா சார் அண்ட் சிங்கர்ஸ் வந்து எஸ்பிபி சாரும் சித்ரா அம்மாவும். சாங்கோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த பாடல் அமைந்த ராகம் வந்து பாகேஸ்ரீ அப்படின்னு சொல்லலாம். பாடலோட பிபிஎம் வந்து 145 to 147 அண்ட் ஸ்ருதி வந்து 4 கட்டை, தட் இஸ் எஃப் ஷார்ப். ஓகே, அண்ட் தாளம் வந்து 4/4. ஸோ சாங்குக்குள்ளே போயிடலாமா? ஸோ இங்கே சாங்கை பற்றி சொல்லும்போது இட்ஸ் அ வெரி பப்ளி எனர்ஜெட்டிக் டான்ஸ் நம்பர். ஸோ அந்த துள்ளல் நம்மளோட ரெண்டிஷன்லேயும் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஸோ எல்லா ஃபுல் பாட்டு முழுக்க வந்து அந்த எனர்ஜி கண்டினியூஸ் குறையாமல் வி ஷுட் மேக் ஷோர் தட் வி ஆர் ஏபிள் டு பிரிங் அவுட் தட் ஃபீல், ரைட்? ஸோ பல்லவி அப்படின்னு பார்த்துடலாம். பல்லவி வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேல் ஒரு ஹம்மிங் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஃபீமேல். ஸோ ஆல்டர்னேட் மேல் ஃபீமேல் போகும். ஸோ லெட்ஸ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் லைன். ஜிங்கள 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 ஜிங்க. ஸோ இது வந்து 8 டைம்ஸ் வரும். ஸோ இந்த 8 டைம்ஸ் வந்து தாளம் பார்த்திங்கன்னா ஒரு பீட்டுக்கு ஒரு சவுண்ட், ஒரு ஜிங்களா அந்த மாதிரி ஒரு கவுண்ட். ஓகே, ஜிங்கள 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 ஜிங்க. ஸோ தாளம் வந்து 4/4. ஸோ இது வந்து 2 பாருக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 7 வந்து ஜிங்கள 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 அப்படி வரும். லாஸ்ட் வந்து ஜிங்கள ஜிங்கா, அதுதான் ஃபினிஷ். ஓகே, திருப்பி ஒரு தடவை பாடுறேன். அதே மாதிரி இட்ஸ் அ ஃபேட் இன் கைண்ட் ஆஃப் திங். ஸ்டார்ட் பண்ணும்போது வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அது எண்டில் முடிக்கும்போது வாய்ஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஜிங்கள 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 ஜிங்க அப்படி. ஓகே, இதுக்கப்புறம் ஃபீமேல் வரும். ஃபீமேல் முடிக்கும்போது கரெக்டாக நம்மளோட ஒரு டிப்பிக்கல் எஸ்பிபி சார் ஸ்டைலில் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அது 2 கவுண்ட்டுக்கு வரும் அந்த சவுண்டு. அது நீங்கள் தாளம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபீமேல் போர்ஷன் பாடுறேன், பாடிட்டு அதை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஜிங்கள ஜிங்கா ஜி பூம்பா ஜிங்கள ஜிங்கா கண்ணமரிக்கும் கிள்ளாதி கல்லொளி மங்கா கூ கூ. அதாவது 3rd and 4th நோட்டில் கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, திருப்பி ஒரு தடவை பாடுறேன். ஜிங்கள ஜிங்கா ஜி பூம்பா ஜிங்கள ஜிங்கா கண்ணம்பலிக்கும் கிள்ளாதி கல்லொலி மங்கா கூ. அது முடிச்சுட்டு நம்ம டேப்பில் சிங்களத்து சின்ன குயிலே, அது மேல் போர்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஒரு தடவை ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஜிங்கள 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 ஜிங்க கூ. சிங்களத்து சின்ன குயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லு மயிலே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பெப்பி அந்த டோன் இருக்கும். ஓகே, சிங்களத்து சின்ன குயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லு மயிலே அப்படி. நன்ன நன்னா நன்னா தானா தான நன்னா. இது 2 தடவை வரும். 2வது தடவை பாடும்போது there is a variation. சிங்களத்து சின்ன குயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லு மயிலே அப்படி. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு சவுண்டோடு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எண்டிங் மயிலே ஒரு ஹிக்கப்போடு முடிப்பாங்க. ஓகே, திருப்பி 2 தடவையும் ஒன்றா பார்க்கலாம். கூ. சிங்களத்து சின்ன குயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லு மயிலே. சிங்களத்து சின்ன குயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லு மயிலே. இதுக்கு அடுத்தது ஜிங்கள ஜிங்கா ஜி பூம்பா ஜிங்கள ஜிங்கா ஜிங்கள ஜிங்கா ஜி பூம்பா ஜிங்கள ஜிங்கா கூ. இதுதான். திருப்பி ஃபுல்லாக பார்க்கலாம்.
சிங்களத்து சின்ன குயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே. சிங்களத்து சின்ன குயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே. ஜிங்கள ஜிங்கா ஜி பூம்பா ஜிங்கள ஜிங்கா, ஜிங்கள ஜிங்கா ஜி பூம்பா ஜிங்கள ஜிங்கா. இப்படி சரணம் 1 அகெயின் மேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுலேயும் மேல் ஃபீமேல் ஆல்டர்னேட் ஆகி வரும். இப்போது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் லைன் பார்ப்போம். அன்பே நீயின்றி, அந்த அன்பேலேயே ஒரு சங்கதி இருக்கு. ஓகே, அன்பே நீயின்றி தனனா கடைசியில் ஒரு சின்ன ட்ராப் இருக்கு. ஓகே, அன்பே நீயின்றி அலைகள் ஆடாது, அலைகள் ஆடாது. ஓகே, தனனா நானா. இப்போ ரெண்டு சேர்த்து ஒன்றா பார்க்கலாம். அன்பே நீயின்றி அலைகள் ஆடாது. ஓகே, நெக்ஸ்ட் லைன். கண்கள் சாய்ந்தாலும், கண்கள் அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் சங்கதியோடு வரும். கண்கள் சாய்ந்தாலும் இமைகள் மூடாது. இங்கே ஒரு வேரியேஷன். கண்கள் சாய்ந்தாலும் இமைகள் மூடாது. தனனா. ஓகே, தன தனனா தனனா தனனா. அதுதான் அந்த சங்கதி. ஓகே, இப்போ ரெண்டு சேர்ந்து ஒன்றா பார்க்கலாம். அன்பே நீயின்றி அலைகள் ஆடாது, கண்கள் சாய்ந்தாலும் இமைகள் மூடாது. அது கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். தனனா அது முடிச்சுட்டு அப்படியே கீழே வரணும். ஓகே, கண்கள் சாய்ந்தாலும் இமைகள் மூடாது, பூவே நீயின்றி, பூவே நீயின்றி. அந்த ஃபஸ்ட் அது எல்லாமே கர்வ். ஓகே, அதில் அந்த ஃபர்ஸ்ட் 3 சேம் நோட்ஸ். பூவே நீ, இது ஒரு நோட். ஓகே, அடுத்த ரெண்டு கீழே. ஓகே, பூவே நீ இன்றி, பூவே நீ இன்றி பொழுதும் போகாது. இந்த இடத்துல திருப்பி இன்னொரு சங்கதி வரலாம். திருப்பி பாடுறேன். தானா தனனா நனனா. பூவே நீ இன்றி பொழுதும் போகாது, போகாது. தானனா போகாது. மேலே கொண்டு போய் நிறுத்தணும். பூவே நீ இன்றி பொழுதும் போகாது. அடுத்த லைன். காதல் இல்லாமல், இதுவும் சேம் தான். காதல் இல்லாமல் கவிதை வாராது. அந்த கவிதையில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. கவிதை ஒவ்வொரு நோட்டும் ஹிட் பண்ணி பாடணும். கவிதை வாராது இப்படி ட்ராப் பண்ணணும். ஓகே, ஸ்டக்காட்டோ மாதிரி. திருப்பி ஒரு தடவை ஃபுல்லாக பார்க்கலாம். அன்பே நீயின்றி அலைகள் ஆடாது,
கண்கள் சாய்ந்தாலும் இமைகள் மூடாது பூவே நீ இன்றி பொழுதும் போகாது காதல் இல்லாமல் கவிதை வாராது. இது வரைக்கும் இதோட மேல் போர்ஷன் முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஃபீமேல் போர்ஷன். அடுத்த லைன், காதலிக்க நல்ல கலைஞன் இவன் என்றும் தாவணிக்கு நல்ல தலைவன். அந்த தலைவனில் ஒரு சிரிப்பு இருக்கு. ஓகே, காதலிக்க நல்ல கலைஞன் தானனன்னா தானனனா தானனன்னா. காதலிக்க நல்ல கலைஞன் இவன் என்றும் தாவணிக்கு நல்ல தலைவன். இப்போ திருப்பி ஸ்லோவாக பாடுறேன். காதலிக்க நல்ல கலைஞன் இவன் என்றும் தாவணிக்கு நல்ல தலைவன். தலைவன், அந்த தலைவனில் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல். தலைவன் அப்படி. இப்போ 2 லைன் ஒன்றா பாடுறேன் திருப்பி. காதலிக்க நல்ல கலைஞன் இவன் என்றும் தாவணிக்கு நல்ல தலைவன். இதுக்கப்புறம் ஃபீமேல் போர்ஷன். அவங்க போர்ஷன் முடிச்சுட்டு திருப்பி துண்டு பல்லவி அவங்க பாடிடுவாங்க. பாடினப்போ நம்ம திருப்பி அந்த ஜிங்கள ஜிங்கா அந்த லைன் பாடணும். அது எப்படின்னு பார்ப்போம். ஜிங்கள ஜிங்கா ஜி பூம்பா ஜிங்கள ஜிங்கா ஜிங்கள ஜிங்கா ஜி பூம்பா ஜிங்கள ஜிங்கா கூ. இது நம்ம ஃபஸ்ட்டு பாடின மாதிரியே தான். ஸோ இது முடித்த உடனே சரணம் 1 வில் பி ஓவர் அண்ட் வில் கோ டு சரணம் 2. ஓகே, சரணம் 2 ஃபீமேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க லைன்ஸ் முடித்த உடனே வி வில் ஸ்டார்ட். ஆத்திரத்தில் தொட்டு வைக்கிறேன் இது கட்டும் ராத்திரிக்கு விட்டு வைக்கிறேன். இல்லை, ஆத்திரத்தில் தொட்டு வைக்கிறேன். அப்புறம் இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து ஒரு அந்த ஆட்டிடியூடு. ஓகே, இருக்கட்டும் ராத்திரிக்கு, அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்மைல். ஓகே, இருக்கட்டும் ராத்திரிக்கு விட்டு வைக்கிறேன். அதான் எண்ணி. ஓகே, தனன தனன நானா. ஓகே, ஆத்திரத்தில் தொட்டு வைக்கிறேன் இருக்கட்டும் ராத்திரிக்கு விட்டு வைக்கிறேன். அப்படி திருப்பி ஒரு ஸ்லோவாக பாடுறேன். ஆத்திரத்தில் தொட்டு வைக்கிறேன் இருக்கட்டும் ராத்திரிக்கு விட்டு வைக்கிறேன். அதுதான் ஸ்லோவாக பாடின வரும். அப்படி. இதுக்கப்புறம் திருப்பி ஃபீமேல். அடுத்த லைன் இந்த இடத்துல கொஞ்சம், அதாவது ஒரு கெஞ்சல் கொஞ்சல் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அந்த வேர்ட்ஸ். ஓகே, பிடிவாதம் தகுமா பிடிவாதம் தகுமா கோடி 1 கனி 2 வாங்காமல் தாங்காதம்மா. இதில் பிடிவாதம் தகுமா கோடி 1 தனனா கனி 2 தனனா. அடுத்தது வாங்காமல் தாங்காதம்மா தானானா. ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்லைட் ஹஸ்கினஸ் இருக்கும் அந்த 2 வேர்ட்ஸில் மட்டும். வாங்காமல் தாங்காதம்மா அப்படி. இப்போ ஒன்றா பார்க்கலாம். பிடிவாதம் தகுமா கோடி 1 கனி 2 வாங்காமல் தாங்காதம்மா. அடுத்த லைன், இசை தரும் சிங்களத்து சின்ன குயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லு மயிலே. சிங்களத்து சின்ன குயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லு மயிலே. இதுக்கப்புறம் ஃபீமேல் போர்ஷன். அவங்க ஜிங்கள ஜிங்கா அந்த லைன் பாடி முடித்த உடனே ஜிங்கள ஜிங்கா ஜி பூம்பா ஜிங்கள ஜிங்கா ஜிங்கள ஜிங்கா ஜி பூம்பா ஜிங்கள ஜிங்கா கூ. இதோட
பாட்டு முடிஞ்சிடும். திருப்பி ஒரு தடவை பாடுறேன். ஃபீமேல் போர்ஷன் முடிஞ்ச உடனே ஜிங்கள ஜிங்கா ஜி பூம்பா ஜிங்கள ஜிங்கா ஜிங்கள ஜிங்கா ஜி பூம்பா ஜிங்கள ஜிங்கா இதோட சாங் ஓவர். ஸோ எல்லாருக்கும் இந்த சாங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சிவியை பாருங்கள், கற்றுக்கோங்க, ஓஎஸ்டியும் கேளுங்க. அதுக்கப்புறம் வர இன்வைட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. தேங்க்யூ.